என்ன போட்டிருக்கீங்க சொல்லுங்க. பட்டை, லவங்க பூவு, அப்புறம் எல்லாம் போட்டுட்டு, அப்புறம் வெங்காயத்தை போட்டுட்டு, இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுட்டு, கருவேப்பிலை போட்டுட்டு, நல்லா வதக்கிட்டு, அப்புறம் கோழியும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் போட்டு கிண்டிக்கிட்டோம். நல்லா கொஞ்சம் நல்லா எல்லாம் வெந்த பிறகு கொஞ்ச நாள் வெந்தில்ல கொஞ்சம் வதக்கின பிறகு இப்படி ஒதுக்கிடும். நான் எடுத்து திரும்பி வச்சு விட்டேன். இருக்க வரேன். இதை போட்டுது போடுறதுக்கு பெரிய நான் பார்த்துட்டு You look like today bright. மாமா மா சரியா மாமான்றேன். மா today you look like bright. கொஞ்சம் இது உப்பு போடணும். ரொம்ப உப்பு போடணும். அது பிறகு உப்பு இல்லாட்டி போட்டுக்கலாம். ஆனால் இப்போ ஒரு அளவு உப்பு போட்டு இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டு கொஞ்ச நேரம் விடலாம். அதுக்கு பிறகு வர மிளகாத்தூள் அது வந்து டிபெண்ட்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ உரப்பா உங்களுக்கு வேணும்னு. ஓகே, இது வந்து எனக்கு ரொம்ப உரப்பா செய்யலை, பிகாஸ் மாமிக்கு செய்யணும். ஓகே, அப்போ இதுவும் நீங்கள் நல்லா வதக்கணும். பிகாஸ் யூஸ்வலி அந்த எண்ணெய் எண்ணெய் தாராளமாக போடுவீங்களேம்மா. இப்போ இன்னைக்கு கம்மியாக இருக்கு. என்னது எண்ணெய் நேற்று நிறைய போட்டிருந்தீங்கல்ல. அது வந்து பிகாஸ் கோழி வந்து என்ன நல்லா சாந்தில் வேகணும். இது வந்து இந்த சாந்தில் வேக தேவையில்லை. பிகாஸ் அது வந்து பச்சை காஞ்ச மிளகா சில்லி ரைட் சில்லி காஞ்ச மிளகா அது வந்து அரைச்சி வச்சுது. அது அரைச்சி வச்சுது. ஸோ இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் வாட்டரியாக செய்கிறதுனால ஒரு 2.5 ஸ்பூன் போட்டு ஓகே ஃபினிஷ் அதை வச்சு செஞ்சுட்டு அந்த எனக்கு ஆனால் நேற்று செஞ்சீங்கல்ல அதுமாரி தான் செய்ய கற்றுக்கணும்னு ஆசை. சரி விட்டுரு, அது கற்றுக்கோ. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுமாம்மா? இந்த அடி பிடிக்காது, இது அடி பிடிக்காது. ஏன் தெரியுமா, இது வந்து நான்ஸ்டிக் பேன். நான்ஸ்டிக் பேன் இது கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றினா போதும். அப்புறமா லாஸ்ட்டாக தேங்காய் இது பால் பவுடர் போட்டால் கூட போதும். தேங்காய் பால் இல்லைன்னா இல்லை. இது பிறகு அந்த மிளகாத்தூள்லாம் நல்லா கொஞ்சம்